நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். நம்ம புறா வளர்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கார்த்திகை தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பழைய ப்ரீட். இந்த பழைய ப்ரீட் அப்படின்றது என்னோட அனுபவத்தில் எங்கள் தாத்தா வச்சுருந்த புறாவை நான் பார்த்தது உண்டு. கூடவே இந்த பழைய ப்ரீட் எப்படி உருவாச்சு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டது உண்டு. அதே போல் நிறைய வயசான நண்பர்கள்கிட்டையும் பேசியிருக்கேன். முக்கியமாக ஈரோட்லேருந்து நம்ம நண்பர் நம்ம வந்து சந்திக்கும் போது சொன்னது கன்னடா நாட்டு கடற்கரையில் வந்து புறாக்கள் உருவாச்சு அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பலதரப்பட்ட வயசானவங்கக்கிட்ட அனுபவம் உள்ள ஆட்கள்கிட்ட நான் பேசும்போது நிறைய விஷயம் சேகரித்ததும் உண்டு. கூடவே எங்கள் அப்பா சொன்னதையும் நான் பார்த்தது உண்டு. இந்த பழைய ப்ரீட் அப்படின்றது எதுலேருந்து உருவாச்சு அப்படின்னா பச்சை புறா அப்படின்ற புறாலேருந்து தான் உருவாச்சு. அதாவது எம்ரால்டு டவ் மரகத புறா. இது வந்து காட்டில் இருக்குது. இப்போ தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால வந்து அதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை. அதிலிருந்து தான் வந்து இந்த சாதா புறாக்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வச்சிருக்க புறாங்களுக்கும் அந்த புறாங்களுக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னா, இது பழங்காலத்தில் நம்ம தாத்தா பந்தயம் ஊட்டிய முறைகளையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணதில் ராஜா காலத்தில் வந்து புறாங்களை செலெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுதான் பிற்காலத்தில் வந்து இப்போ கிளப் அந்த மாதிரி எதுவுமே அனலைஸ் பண்ணாத போது அப்போ புறா செலெக்ஷன் பண்ணுறதுக்காக பண்ண விஷயத்தை தான் வந்து பாரம்பரிய பந்தயமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க பழைய முறையில். அப்புறம் நாளாக அது பந்தய முறைகள் மெத்தடு புறாங்களுக்கு ஏற்ற மாரி பறக்கிறதுக்கு ஏற்ற மாரி அந்த பந்தய மெத்தடுங்க வந்து நிறைய மாறிடுச்சு. இப்போ வந்து குறைஞ்சது ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக வந்து இந்த கிளப்பு அப்படின்றத வந்து சாதா புறாக்களுக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓமர் புறாங்களுக்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து இப்போ பந்தய மெத்தடுன்றது ஓமர் புறாக்களும் இருக்குது, சாதா புறாக்களும் இருக்குது. ஏன் இந்த பழைய மெத்தடை பற்றிலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரியான புறாக்களை வந்து எல்லாருமே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதாவது காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாரி தகுந்தவாறு புறாக்களை உருவாக்கியிருக்காங்க. வெயில் அதிகமான கிளைமேட் பறக்கக்கூடிய கிளைமேட்டில் எப்படி புறா பறக்கணும் அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. அதேமாரி பனி இருக்கக்கூடிய கிளைமேட்டில் வந்து குளிர்ச்சி எப்பவுமே அதிகமான குளிர்ச்சி இருக்கக்கூடிய கிளைமேட்டில் எந்த மாதிரியான புறாக்கள் இருக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கேற்ற மாரி ஊருக்கு தகுந்த மாரி வந்து புறாக்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஏன் அது குறிப்பாக நான் சொல்ல வரேன்னா, நிறைய நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நான் வந்து பயணிச்சிருக்கேன். ஒரு சிலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற கேட்டகரியிலையும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் நான் புறாவில் நிறைய ஆராய்ச்சி பண்ணதில்லை. முன்னோர்கள் அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரியான குட்டை மூக்கு புறாவும் நீட்டு மூக்கு புறாவும் பாக்ஸ் மண்டை இருக்கிற மாதிரியான புறாவும் மூக்குக்கும் மண்டிக்கும் நடுவில் ஸ்டெப்பு இருக்கிற மாதிரியான புறாவும் கழுகு மாரி நல்லா ஹோமர் புறா சைஸுக்கு தோற்றம் இருக்கிற மாதிரியான புறாவும் அதேமாரி மசில் அதிகமாக இருக்கிற மாதிரியான புறாவும் லைட் வெயிட்டில் வந்து இருக்கிற மாதிரியான புறாக்களும் கூடவே வந்து முடிகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான புறாக்கள் முடிகள் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான புறாக்கள் இது எல்லாமே வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்படி உருவாக்கும் பட்சத்தில் வந்து பழம்பெரும் சோக்காளிகள் இப்பயும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பந்தயம் நடத்தாமல் ஒதுங்கி வீட்டோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பந்தயம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலையும் கலந்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இதை நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் வெறும் யூடியூப்பை மட்டும் பார்த்து புறான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் வரது உண்டு. பட் அந்த காலத்தில் வந்து கூண்டை போய் க்ளீன் பண்ணி ஒருத்தர் விசுவாசமாக இருந்து அந்த புறா சோக்கை கஷ்டப்பட்டு எல்லாரும் கற்றுருக்காங்க. இப்போ கூட
நானும் வந்து யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் ஓரளவுக்கு பேசிக்காக எதெல்லாம் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். ரொம்ப நுணுக்கமான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கின விஷயத்த நம்ம ஈஸியாக யூடியூப்பில் சொல்கிறோன்னும் போது அது ஒரு சோக்காளிக்கு அழகும் கிடையாது. அதனால நான் நிறைய பேருக்கு ஃபோன் காலில் பர்சனலாக நான் நிறைய பேருக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாரி நம்ம கூட இருக்கிற ஆட்களுக்கு யாரெல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுறவங்களும் நம்ம சொல்கிற விஷயத்தில் காதில் மட்டும் வாங்காமல் ப்ராக்டிக்கலாக யார் ட்ரை பண்ணுறாங்கன்றதை பார்த்து ட்ரை பண்ணுறவங்கள வந்து நான் எப்போவுமே நோட் பண்ணுவேன். அந்தமாரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்ததும் உண்டு. அவங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ண முடியும். இந்தமாரி எல்லா ஊர்லேயுமே இந்தமாரி புறாக்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்கவுங்க ஊர்லேயும் வந்து புறாக்கள் வந்து நல்லா பறந்துருக்கு. அவங்க அந்த புறாவை பறக்கிறதுக்கான மெத்தட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து இந்த ரெக்கைகள்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கும். ரெக்கையோட பெண்டு அந்த மசில்லாம் வந்து உங்களுக்கு வந்து கனமாக இருக்கும். இந்த மாதிரி புறாக்கள்லாம் வந்து அதிகமாக வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தவாறு அவங்கவுங்க ப்ரீடு பண்ணி அதை வளர்த்துருக்காங்க. காலப்போக்கில் இது எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க வயசாகி அந்த புறா சோக்குலேருந்து வெளியில் போகும்போது அவங்க சிஷ்ய பிள்ளைகள் கையில் நல்ல சிஷ்ய பிள்ளைகள் கையில் இந்தமாரி புறாக்கள் வந்து கைமாறி போச்சு. இப்போ வந்து நிறைய வியாபாரம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பறக்காத புறா, பறந்த புறா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அப்போ வந்து புறா உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பறக்கிற புறா வாங்கி பேர் பண்ணால் தான் புறா பறக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னோட அனுபவத்தில் நான் நிறைய பேர் அந்தமாரி பார்த்துருக்கேன். ஆனால் பழம்பெரும் சொற்காலிகள் வந்து பறந்த புறா, பறக்காத புறா, அதில் என்ன இருக்குது, என்ன இல்லை, என்ன தேவை, இது எல்லாமே பார்த்து தான் வந்து ஒவ்வொரு புறாவுக்கும் தேவையான புறாவை செலெக்ஷன் பண்ணி அவுட் கிளாஸ் கண்டமேனிக்கு வந்து உடைக்காம அதை வந்து ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பழம்பெரும் புறாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இருக்க போலேயே தான் எல்லா ஊருக்கு தகுந்த மாதிரியான அந்தந்த புறாக்கள் இருந்தது. பட் ஆனால் வந்து அழுத்தமான ரங்கில் வந்து இருந்தது. நல்ல டார்க்கான ரங்கில் வந்து பழைய புறாக்கள் இருந்தது. இந்த வெள்ளையர்கள் விட்டுட்டு போன புறாக்கள்ன்றது தான் இந்த வெள்ளை புறாக்கள். இந்த வெள்ளை புறாக்கள் வந்து நம்ம அதில் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டைமிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் அதோடைய புத்தி வந்து கம்மி அப்படி வந்து ஆயிடுச்சு. அதே போல் புத்திக்கான புறாங்கன்றது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஜாக் புறா, சப்ஜா புறா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த சுருமா புறா, அதுக்கு ஈக்குவலான புறா வந்து இந்த தாமரா புறா. இந்த 4 கலருன்றது வந்து பழம்பெரும் புறாக்களில் வந்து ரொம்ப மேஜரான கலர். இந்த 4 கலரும் இது எல்லாமே ரொம்ப அழுத்தமான ரங்கில் தான் இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்ம புறாக்கள் வந்தது தான் இப்போ இருக்கிற கலர்கள். அதில் வந்து ஒயிட்டு, பிளாக்கு, இந்த அடிக்கடி மெர்ஜாகி இந்த ப்ரௌன் இதெல்லாம் நிறைய மிங்கிளாகி வரும்போது தான் நம்மளுக்கு வெளிர் கலர்லாம் வரும். நல்லா பிரைட்னஸாக இல்லாமல் டல் அடித்த மாதிரியான கலர்கள், லைட் கலர்கள் இதெல்லாம் வந்து வர்றது. பழைய புறாக்கள்ன்றது எல்லாமே வந்து நல்லா டார்க்னஸான புறாக்கள் தான். இந்தமாரி புறாக்களில் வந்து நிறைய இருக்குது. அப்போது இந்த புறாக்கள் இப்போ ஏன் உடஞ்சிருச்சு அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஆயிடுச்சு. அப்போது ஏரியா டு ஏரியா வந்து எல்லா புறாக்களையும் வந்து மாற்றி மாற்றி மிக்ஸ்அப் ஆகி அதெல்லாம் வந்து உடைக்கிறாங்க. இப்படி உடைக்கும் போது புறாவுடைய விஷயம் என்ன மாறுது அப்படின்னா புறாங்களுடைய அந்த பாடி ஷேப் மாறுது, தலைக்கட்டு மாறுது, கழுத்துடைய சைஸ் மாறுது. இந்த மெயினாக உடஞ்சதுக்கான புறா எப்படி அது சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாரோடைய லென்த் வந்து இப்போ ஒருத்தர் பழைய ப்ரீடு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எல்லாத்தையும் செட் பண்ணி அது ஒரு லைன் ஆக்கி அந்த முள் பின்னாடி மேட்டிங் பண்ணுற முள் இது வந்து கேப்லாம் இருக்காது. அவங்க வந்து ஒரு லைனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே இன்னொருத்தருக்கிட்டையும் வந்து இப்போ ஒரு ஷார்ட் மூக்கு புறாவை, பெரிய தலைக்கட்டில் இருக்கிற புறாவை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதே ஒரு பாக்ஸ் மண்டை இருக்கிற புறா, அந்த புறாவும் வந்து இதே போல் வந்து மெயின்டைன் பண்ணி முள் ஷார்ட்டாகவும் நல்லா டைம் பண்ணுற மாதிரியே வச்சுருக்காங்க.
இப்போ உதாரணத்துக்கு அந்த 2 புறாவையும் ஒருத்தர் வாங்கி பேர் பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட அந்த புறா உடையும் போது இந்த புறாவுடைய மாறு எலும்போட லென்த்து வேற, இந்த புறாவுடைய மாறு எலும்போட லென்த்து வேற. பட் ஆனால் ஒரே சேம் கலர், ஒரே சேம் கலர் பார்க்க இருக்குது, கண்ணு வந்து மேட்ச் ஆகுது, எல்லாம் ஓகே. இப்படி பேர் பண்ணி எடுக்கும் போது அந்த மேட்டிங் பண்ணுற முள்ளுக்கான கேப் வந்து அதிகமாக விழும். ஒருத்தருக்கு வந்து மசில் அதிகம், ஒருத்தருக்கு மசில் கம்மி. இப்படி மிங்கிள் ஆகும்போது மசில் அதிகமாக இருக்கிற விடையும் வரலாம், மசில் கம்மியாக இருக்கிற விடையும் வரலாம். அவர் ஏரியாவில் ஒரு விடை பறக்கலாம், பறக்காமலும் போகலாம். இப்படி தான் வந்து புறாங்கள் வந்து இன்னைக்கு நிறைய உடஞ்சி எல்லார் கையிலையும் இருக்குது. ஆனால் வயசானவங்கக்கிட்ட நிறைய முக்கியமான புறாக்களும் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமாக நம்ம தாத்தா வச்சுருந்த புறாவையே நான் வந்து பார்த்தேன். பழைய புறாக்கள் இன்னமும் இருக்குது. பட் ஆனால் அது வயசானவங்கக்கிட்ட மட்டும்தான் நிறைய பேர்கிட்ட வந்து இருக்குது. இது ஏன் நான் பச்சை புறால இருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் அரக்கு கண் புறாக்கள் வந்து நிறைய பார்க்கலாம். இது வந்து நம்ம பச்சை புறாலேருந்து வந்த கண்கள் தான். பழைய புறாக்களை வந்து மிங்கிள் பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்க. இதுலேயே வந்து நீங்கள் இந்த நார்மல் தவிடால் புறான்னு சொல்லுவாங்க, அந்தமாரி புறா வந்து பார்த்துருப்பீங்க, கலர் கலராக இருக்கிற மாதிரி. அந்த புறாக்களும் நம்ம ஹை ஃப்ளையர் புறாக்களும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாரி நிறைய புறாக்களும் இருக்கும். நிறைய உடச்சி எடுத்த புறாக்களில் வந்து இந்த மாரியும் வந்து டவுட்ஸ் நிறைய கொடுக்கும். எப்பவுமே வந்து ஒரு ரேசிங் பண்ணுற புறா, அது ஹோமர் புறாவாக இருக்கட்டும், கர்ண புறாவாக இருக்கட்டும், சாதா புறாவாக இருக்கட்டும், இது ரேசிங் பண்ணுற புறா எதுவாக இருந்தாலும் அதோடைய கண்கள் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், அந்த சுருங்கி விரிகிற தன்மைன்றது இருக்கும். இது வந்து நம்ம தவிடால் புறாவில் வந்து அவ்வளோவா இருக்காது. தவிடால் புறாவில் வந்து அந்த கருப்பு கண்ணே வந்து பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட புறாக்களை வந்து மிங்கிள் பண்ணி தான் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த புறா வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து லைனேஜாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பேர், இன்னார் பொருள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கும் போது அது 4 இடம் நல்ல இடத்துல போய் சேரும் போது நல்ல பழக்க வழக்கம் மூலிமா அவர் பொருள்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்தது. அதுதான் நம்ம வந்து இப்போ ஹோமர் புறாவில் நம்ம சொல்லிக்கிறோம், பிளட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போது பலதரப்பட்ட புறாக்களை வந்து வாங்குவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஐக்கானாக வந்து அதுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும், சயானு, டயாஸு, கேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேர் இருந்திருக்கும். அந்த புறாக்களை வந்து வாங்கி இவங்க வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவுட் கிராஸ் பண்ணி அதை உருவாக்குவாங்க. இது வந்து அவங்க பிளட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி நல்லா உருவாக்கின புறாவை அவங்க வந்து நல்லா அதிகப்படியான ப்ரைஸுக்கும் வந்து வெளியில் வந்து கொடுப்பாங்க. இதுதான் ஓமர் புறாவில் இருக்கிறது பேசிக்காக. இதே தான் வந்து சாதா புறாலையும் நல்ல புறாக்களை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. பந்தயம் நடத்தும் போது வின் பண்ணுற புறாவை வந்து ஒன்று அவங்களுக்கு விருப்பமான நண்பருக்கோ இல்லை சிஷ்யனுக்கோ, அப்படி இல்லைன்னா யாருன்னா வந்து அதிகப்படியான ரேட் கேட்கும் போது அதை வந்து கொடுத்துருவாங்க. இந்த பந்தய புறாக்கள்ன்றது ஆனால் பழங்காலத்தில் வந்து அப்படி எடுத்தோம் கவுத்தம்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று சிஷ்ய பிள்ளை கையில் போகும், இல்லைன்னா வந்து அவங்க கையிலேயே இருக்கும். இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வீடியோ பிடிச்ச நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நாட்டு மருத்துவம் நிறைய சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து புறாங்களுக்கு எப்படி பழைய கண்கள் எப்படி இருக்கும், அது எப்படி பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து சிம்பிளாக கொடுக்குறேன்.